Hello all, TNPSC previous year questionல today பார்க்க போகிறது HCF and LCM of two numbers are 16 and 240 respectively. If one of the number is 48, then the other number is dash னு கேட்டிருக்காங்க. இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே 16 மற்றும் 240 ஆகும். அவர் எண்களின் ஒரு எண் 48 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க. இது மாதிரி LCM HCF கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்னென்னா LCM into HCF equal to X into Y. ஓகேவா, மீசீமா மீப்போவா ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய், இதான் ஃபார்முலா. இதில் வந்து எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16, ஹெச்சிஎஃப் வந்து 240. இதில் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் என்ன 48ன்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு நம்பர் தான் நமக்கு தெரியாது, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா, இந்த இன்னொரு நம்பர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த நம்பர் ஈக்குவலுக்கு இந்த சைடே இருக்குது. இந்த நம்பரை மட்டும் நான் இங்கே கொண்டு வந்துக்கிறேன். ஏன் கொண்டு வந்துக்கிறேன்னா நமக்கு அந்த ஒய் தான் தேவைங்கிறனால. இந்த டேர்ம் வந்து எப்படி இருக்குன்னா மல்டிப்ளேயில் இருக்குது. மல்டிப்ளேயில் உள்ளதை நான் இந்த சைடு கொண்டு வரப்போ டிவைடாக மாறிடும். அப்போ 16 × 240, இந்த 48 வந்து இந்த சைடு வரப்போ என்னவாயிருது, மல்டிப்ளேயில் உள்ளது டிவைடாக மாறிடுது. ஈக்குவல் டு இந்த ஒய் அப்படியே இருக்குது. இப்போ கேன்சல் பண்ண நம்ம டூ டேபிளே கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா, 24, 8. நெக்ஸ்ட் எப்படி இருக்குது, 8 1 is 8, 8 3s are. நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணும்போது 3 8s are. அப்போ ஒய் வந்து நமக்கு என்ன கிடைக்கிது, 80. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இது மாதிரி நிறைய எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு 8 டைப்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஸ்டடி வித் ஜெருஷா டிஎன்பிஎஸ்சி சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.